நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதிக்க தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவர் கர்த்தர் மெய்யாகவே நல்லவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தெய்வம் ஒரு நாளும் இல்லை. நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவரோட வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. என என் ஆண்டவரோட வார்த்தையில ஜீவன் உண்டு. என் ஆண்டவரோட வார்த்தையில வல்லமை உண்டு. என் ஆண்டவரோட வார்த்தை மாறாதது. சொல்லுது அவர் நேற்றும் என்றும் எங்கேயும் மாறாத ஆண்டவரா இருக்கிறார். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரான இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரான
மீட்பே. நல்ல கரங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நீங்கள் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக, நீங்கள் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை விட்டு விலகாத ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை ஆண்டவர் சொல்றார். நல்ல கைகட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அதனால ஆண்டவரே இந்த வேதவர்களுக்கு சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வியாதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக ஜனங்கள் கர்த்தர் சுகப்படுத்த நல்லவரா இருக்கிறார். சபையில் உள்ள ஜனங்களும் சரி, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இந்த வேளையில நாம் வியாதிஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். அவர் சமீபத்துக்கு மட்டும் ஆண்டவர் இல்ல, அவர் தூரத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறார். சபையில கேட்கிற பிள்ளைகளை மட்டும் அவர் சுகப்படுத்த தேவ மட்டுமல்ல, அவர் வீட்டில் உட்கார்ந்து கேட்கிற தேவ பிள்ளைகளை என் ஆண்டவர் சுகப்படுத்த நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். இந்த ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகள், சரீரத்தில் சுகம் இல்லாத பிள்ளைகளை, வழியில உள்ள பிள்ளைகளை, வேதனைகள் இருக்கிற பிள்ளைகள், இந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு போவது ஒரு பயமா இருக்கு. அந்த பயத்தை நிர்மூலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். இந்த வேளையில சபையார் அனைவரும் ஒரு மனமாய் நாம் ஜெபிக்க போறோம். இங்க இயேசுவுடைய நாமம் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கிற எந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்த நல்லவரா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவருடைய தலைவர்களால் சுகத்தை கொடுக்கிறவர். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இயேசுவுடைய நாமம். அவர் அற்புதத்தின் நாமம், சுகத்தை கொடுக்கிற நாமம், அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை எவைகளை கேட்கிறோமோ அவைகளை வாய்க்கப்படுகிற தேவனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி வருமானமாய் நல்ல தகப்பனே இந்த வேளையில ஆண்டவரே சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், என் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர். மருத்துவத்தினால முடியாததை, டாக்டர்னால முடியாததை இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், மருத்துவத்தினால கைவிடப்பட்ட ஜனங்கள், டாக்டர்னால கைவிடப்பட்ட ஜனங்கள், இந்த வேளையில நசரனாக இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே நீ சொன்னீர் உம்முடைய தலைமுறை நாங்கள் சுகமாவோம் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் தேவ மகிமை காண்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில நீரே சர்வ வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ சுகத்தை கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நசரனாக இயேசுவின் நாமத்தால வலியோடு வேதனையோடு ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோட சமூகத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த வேளையில இயேசுவின் நாமத்தால உம்முடைய தலைமையால் நாங்கள் சுகமாவோம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே சபையில இருக்கிற தேவ பிள்ளைகள், நசரனாக இயேசுவின் நாமத்தால அது என்ன வலியா இருந்தாலும் சரி, அது என்ன வேதனையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் சரி, இந்த வேளையில ஆண்டவரே சபையார் நாங்கள் அனைவரும், ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் உம்முடைய தலைமையால் நாங்கள் சுகமாவோம். ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நசரனாக இயேசுவின் நாமத்தால இந்த ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகள் மேல உச்ச தலையில அடி பாதம் வரைக்கும் சுகமாக்குற தெய்வீக வல்லமை இறங்குவதியா. எந்த இடத்துல வழிகள் இருக்கு இயேசுவின் நாமத்தால எல்லா வழிகள் நிர்மூலம் ஆகட்டும். ஆண்டவரே எல்லா வழிகளை அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தால, எல்லா வேதனைகளை அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தால, எல்லா வியாதிகள் அந்த சரீரத்தை விட்டு நிர்மூலம் ஆகுவதியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கட்டளையிடுகிறோம். அப்பா உம்முடைய நாமத்தால எதை நாங்கள் கட்டளையிடுகிறோமோ அதை வாய்க்கப்படுகிறவர் எங்களுடைய ஆண்டவர், அதை வாய்க்கப்படுகிறவர் எங்களுடைய ஆண்டவர். கேன்சர் மறைந்து போகட்டும், கட்டி மறைந்து போகட்டும், எலும்பு வியாதி சுகமாகட்டும், ஸ்ட்ரோக் சுகமாகட்டும், கேட்காத காது கேட்கும்படியா, பேசாத நாவும் பேசும்படியா, எந்திரிச்சு நடக்க முடியாத சகோதரனாட்டும் சகோதரியாட்டும் எந்த நபரா இருந்தாலும் என் ஆண்டவருடைய சுகமாக்குற வல்லமை கொண்டு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. In the name of Jesus, in the name of Jesus, Lord, heal your people right now. Heal your people right now. Lord, touch your people
எல்லா வியாதிகள், எல்லா கட்டி, எலும்பு, நரம்பு, சதை, உச்ச கலந்த அடி பாத வைக்கும். என் ஆண்டவருடைய வல்லமை தொட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே நாங்கள் ஜெபிக்கிறோம், என் ஆண்டவரை சுகத்தை கொடுக்கிறவர். இங்கே நாங்கள் ஜெபிக்கிறோம், என் ஆண்டவர் எல்லா கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். ஆசையோடு ஜெபிக்கிறோம், இங்கே என் ஆண்டவருடைய நாமத்தால சுகம் நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய நாமத்தால விடுதலை நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய நாமத்தால எல்லா வியாதிகள் சரீரத்தில் கட்ட விடுதலைப்படுத்துகிறேன். ஆண்டவரை உங்களால முடியாது, உங்களால முடிய மாட்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை சாதகமான காரியத்தை செய்வோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதகமானவர். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமை ஆண்டவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஒன்றாக பார்க்கிற தேவ பிள்ளைகள், உன் நரம்புக்கு ஒரு சொந்தம், உன் சதைக்கு ஒரு சொந்தம், உன் எலும்புக்கு ஒரு சொந்தம், உன் தலைவனாக்கி பாதம் வைக்கும். என் ஆண்டவரை வல்லமை கொண்டு சுகப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா மருத்துவத்தை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை பாருங்க. Receive the healing right now in the name of Jesus. Receive the healing right now. இப்படிப்பட்ட சூழ்நிலை பெறல, என் ஆண்டவர் பெரியவர். கோவிட் பேசல, கொரோனா பேசல, என் ஆண்டவர் பெரியவர். என் ஆண்டவர் சர்வவல்லவர். என் ஆண்டவர் மகிமையானவர். அப்படின்ற you receive the healing right now. அப்படின்ற எல்லா கட்டுகள் ஆண்டவருடைய உடச்சு விடுதலைக்கு கொண்டாடார். கடத்தை குறித்து பயப்படாத, சைலத்தை குறித்து பயப்படாத, உன்னுடைய கவிமனை குறித்து பயப்படாத. உன்னை அழைச்ச ஆண்டவர், உன்னை தேர்ந்தெடுத்த ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நல்ல கைதட்டி ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவரே இந்த வேளையில ராஜா டிப்ரெஷனுக்குள்ள, அழுத்தத்துக்குள்ள காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. இப்படிப்பட்ட இந்த கோவிட் டைம்ல, இந்த கொரோனா டைம்ல அழுத்தத்தோட குடும்பம் பிரிஞ்சு, மனைவி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பொருளாதாரத்துல வாடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். உள்ளத்துல அழுத்தத்துல மனவேதனையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை வைத்து சபையா ஜெபிப்போமா? இந்த ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளோட இதயத்தோட காயங்களை கர்த்தர் சுகப்படுத்துவார். என் ஆண்டவர் சுகப்படுத்துவார். Come on church, come on, open your mouth. எல்லா வாய்களை திறந்து ஜெபிப்போமா? தேவ பிள்ளைகளே, இதயத்துல காணப்படுகிற வலியோட, அழுத்தத்தோட, கவலையோட நொந்து போய் வேதனைப்பட்டு அடுத்தது என்ன செய்யணும் தெரியாதபடிக்கு வாழ்ந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் கூட இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர், எத்தனை ஊழியக்காரர்களை நடத்தின ஆண்டவர், அவர் மேக ஸ்தம்பமாய், அவர் அக்னி ஸ்தம்பமாய் என் ஆண்டவர் இறங்கி உள்ளத்துல காணப்படுகிற சுண்டல காணப்படுகிற அழுத்தங்கள், உள்ளத்துல காணப்படுகிற பாரங்கள், வேதனைகள் நசரனாக இயேசுவின் நாமத்தால் நிர்மூலப்படுத்துகிறோம். என் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். The Bible says God will give you new things. God will do new things in your life. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லா வேதனை மறைந்து போனதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா காயங்கள் மறைந்து போனதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா அழுத்தங்கள் மறைந்து போனதுக்காக ஸ்தோத்திரம். சிங்க குட்டி பட்டினி கலங்கும் என் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அழுத்தமோ பாரமோ வேதனையோ குறையோ கஷ்டமோ அத்தனையோ நிர்மூலப்படுத்துகிறவரை உன்னை புதிய எல்லைக்குள் கர்த்தர் கொண்டு போவார். புதிய வாசலை ஆண்டவர் திறப்பார். உலகம் எப்படி வேணாலும் பேசும், உலகம் என்ன வேணாலும் பண்ணும், உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் போகும், உன் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட ரீதியில புதிய காரியத்தை செய்கிறவர் ஆண்டவர். நல்ல கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல பரிசுத்தமான கைத்தட்டி. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கார். நீங்க அப்படியே உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் இந்த வேளையில இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஆண்டவர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். 10-11 வருஷமாய்
சுவிசேஷ கூட்டத்துக்கு மலேசியா மட்டுமல்ல நிறைய நாடுகளுக்கு டிராவல் பண்ணியிருக்கிறோம், போயிருக்கிறோம். நிறைய பேர்த்தை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதமான அடையாளத்தை செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நாம் நிறைய இடத்துக்கு போக முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம ஆன்லைன்ல பார்த்தாலும் கர்த்தர் சுகப்படுத்துவார். ஏன்னா நாம் ஆன்லைன்ல பார்த்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். இயேசுடைய நாம பூமி எங்கும் பிரசங்கம் பண்ணப்படுதுன்னா பூமி எங்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய நல்லவரா இருக்கிறார். அதனால ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்த தேவனோட மகிமையை, நீ விசுவாசித்த தேவனோட மகிமையை விசுவாசிக்கிற பிள்ளைங்க காரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 10 வருஷம் 11 வருஷமா எத்தனையோ பேரை ஆண்டவர் காது கேட்காதவங்களை காது கேட்க வைத்திருக்கிறார். பேச முடியாதவங்களை பேச வைத்திருக்கிறார். Facebookல யூடியூப்ல நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேர் ஸ்ட்ரோக்ல உள்ளவங்க, வீல் சேர்ல உள்ளவங்க ஆண்டவரோட நாம மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம சபைக்கு சபையோ ஒவ்வொரு பட்டணத்துக்கு நம்ம போக முடியலனாலும், ஆனா ஆண்டவர் அவர் கர்த்தர் காரியங்களை வித்தியாசமா செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்கிற தெய்வமா இருக்கிறார். இப்படியே நல்லா கைகள் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்ம ஆன்லைன்ல பார்த்த தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்துவார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் பெரியவர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் மகிமை உள்ளவரா இருக்கிறார்? ஹல்லேலூயா. நம்ம கவனமாய் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் காரியங்களை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். அவர் திட்டத்தை வகைக்கிற தெய்வம் மட்டுமல்ல, அந்த திட்டத்தின் பிரகாரம் தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்த ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். சில வேளையில நமக்கு ஆண்டவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவரோட நெருங்கி வாழும் பொழுது நாம் ஆண்டவரோட திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போன வருஷம் இது ஒரு சாட்சி சொல்ல, போன வருஷம் அலோஸ்தால பாஸ்டர் ஸ்டீவன் முகுன்ற சபைக்கு போயிருந்தோம். போகும்போது ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க ஜோம் பண்றதுக்கு. ஒரு வாலிப பையன் ஆக்சிடென்ட் ஆகி அவர் வீட்டில இருந்தாரு. அவர் ஆண்டவர் ஏத்துக்காத ஒரு பையன். அந்த சர்ச் பாஸ்டரும் மற்றவங்களை என்ன கூட்டிட்டு போனாங்க. வாங்க பஸ் போய் ஜோம் பண்ணோன்னு பார்க்கும்பொழுது அவங்க ஒரு இந்து குடும்பம், பக்கா இந்து குடும்பம் போய் பார்க்கும்பொழுது அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி முதுகில் உடஞ்சி போய், காலெல்லாம் உடஞ்சி போய், மண்டையெல்லாம் அடிபட்டு, நான் இப்படி மண்டையை தொட்டு பார்த்தா கொலன்னு இருக்கு. அப்ப அவங்க குடும்பமே பக்கத்துல நின்று அழுது விட்டு பஸ் ஸ்டீவன் முரு இருந்தாரு, அவரோட கூட ஊழியை சேர்ந்து இருந்தாங்க. இதே அலோஸ்தால தான். அப்ப நாங்க போகும்பொழுது அவங்க எல்லாம் அழுந்தாங்க. டாக்டர் பார்த்து சொன்னா அந்த ஆக்சிஜனே பக்கத்துல தான் வச்சிருந்தாங்க. எல்லா ஆக்சிஜன் ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் பொழைப்பானா இல்லையான்னு தெரியாதபடிக்கு அவங்க எல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க. போன வருஷம் நடந்தது. ஆனாலும் ஆண்டவர் மெய்யாகவே நல்லவரா இருக்கிறார். சூப்பரான ஆண்டவர். நீங்கள் நான் ஆராதிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் பைபிள்ல சொன்னார், நான் யார் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆமென். எல்லா கோணத்திலையும் அவர் சூப்பரானவராக இருப்பார். ஆமென். எல்லா காரியத்தையும் வைத்து பார்க்கும்போது அவர் விசேஷமான ஆண்டவர். எல்லா காரியத்தையும் வைத்து பார்க்கும்போது அவர்கிட்ட தான் பெஸ்ட் இருக்கு. எல்லா காரியத்திலும் அவர்கிட்ட தான் மகிமையான காரியங்கள் இருக்கு. அப்ப ஜோம் பண்ணி விட்டோம். ஜோம் பண்ணிட்டு வந்த பிறகு நேற்று ராத்திரி தான் எனக்கு அங்கேருந்து ஒரு பாஸ்டர் அனுப்பி விட்டார். பாஸ்டர் இதை பாருங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியுதான்ட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது வாட்ஸ்அப்ல நமக்கு அனுப்பி இருக்கிறாரு, என்ன அது ஒன்றும் தெரியலட்டு. அதுக்காக தான் அவர் வாய்ஸ் மெயில பேசுறாரு. நீங்க போன வருஷம் வந்து இந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப முடியாம டாக்டரை கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தான். ஆனா ஜோம் பண்ணி விட்டீங்க, இந்த பையனை பாருங்கன்னு சொன்னாங்க. நான் தட்டி பார்க்கிறேன், நடக்க முடியாம டாக்டரே பொழைக்க மாட்டான்னு சொன்னார். அந்த பையன் இவர் போய் நீ எந்திரிச்சு நடவா நடந்து நடட்டு அவர் அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டார். கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கார். அவர் சாதாரணமா நடந்துட்டு இருக்கார். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மட்டும் ஆண்டவர், தூரத்துக்கும் அவர் ஆண்டவரா இருக்கிறார். எந்த இடத்துல இருந்து செய்யாத, எந்த இடத்துல நீங்க நின்று தனிப்பட்ட முறையில நீ ஆண்டவரை குறிப்பிடும் போது உனக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் சமீபம் உள்ள ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்லா கவனமாய் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கொரோனா, இந்த கோவிட் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களோட சிந்தனை அதுல வைத்திராதீங்க. இந்த கொரோனா பெருசல்ல, நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இந்த கோவிட் பெருசல்ல, நம்முடைய ஆண்டவர் பெரியவர்.
அதுக்கு நீங்களும் நல்லா ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென், ஆமென். அதே நேரத்தில் நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த வியாதி வரதுக்கு முன்பாக, இந்த கோவிட், இந்த கொரோனா வரதுக்கு முன்பாக நல்ல ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்ந்து ஆண்டவரோட வார்த்தை கேட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகள் நீங்க எல்லாரும் இருந்துக்குமானால் நீங்க ஒன்றுத்துக்கும் நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஆனா நிறைய வேளையில நான் பிரசங்கத்தை கேட்டு புரியுதுங்களா, ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அனலும் குளிரும் இல்லாத சபை போல ஆண்டவரோட காரியத்துல ஒரு வைராக்கியம் இல்லாமல், புரியுதுங்களா, நிறைய காரியத்துல நாங்க கமிட்மெண்ட்ல இருக்கிறோம் பாஸ்டர்ட்டு, ஆண்டவரை ஆராதிக்காத பிள்ளைகள், தேவனோடு நெருக்கம் இல்லாத பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய கனம் கொடுக்காத பிள்ளைகள், இதுக்கு மேல ஆண்டவரோட வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்றது நல்லது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இப்ப உள்ள காலகட்டத்தில் நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது வியாதின்னு வந்த உடனே மனுஷனோட சிந்தனைக்கு உடனே வர்ற ஒரு பதில் என்னன்னா, உடனே எங்க போனோம்னு சொல்லுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே நம்ம எங்க யோசிப்போம், இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போன உடனே அவங்க முதல் செக் பண்ணுவாங்க, எதை? கோவிட் தான் கொண்டு வருவாங்க. இதான் செய்வாங்க. இது இருக்குதா, இந்த வியாதி இல்லையாட்டு உங்களை செக் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த முதல் காரியம் எல்லாத்துக்கும் ஒரு நடுக்கத்தை, ஒரு பயத்தை, முதல் வியாதி வந்தாலும் யோசிக்கிறது என்னன்னா, சிந்தனையில ஹாஸ்பிட்டல் தான் வருது. ஆமாவா இல்லையா? முதலாவது ஹாஸ்பிட்டல். நல்ல கவனமாய் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டாக்டரால முடியாதது, மருத்துவத்தினால முடியாதது என் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல நான் வாசி பார்க்கும்போது 12 வருஷமாய் பெரும்பாடும் உள்ள ஸ்திரீ நிறைய மருத்துவத்தை பார்த்தா, நிறைய பணத்தை செலவு பண்ணா, ஆனா அவரோட வாழ்க்கையோட சரீரத்துல காணப்படுகிற வியாதிக்கு ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. டாக்டர்னால முடியாதது, மருத்துவத்தினால முடியாதது, என் ஆண்டவரை ஜஸ்ட் ஒன் டச், என் ஆண்டவர் இப்படி தொட்டா பரிபூர்ண சுகம் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுவேன், உடனே ஹாஸ்பிட்டலை சிந்திக்காதீங்க, உடனே மருத்துவத்தை சிந்திக்காதீங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா மருத்துவத்தை காட்டிலும், மருந்து காட்டிலும் நம்மளுடைய ஆண்டவர் சுகப்படுத்துறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இரண்டாவது காரியம், நல்ல கவனமாக தெரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது காரியம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போற சூழ்நிலையில எக்கானமி பாதிக்கப்பட்டு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குது, வேலை ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு இருக்குது, பிசினஸ் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு இருக்குது. இப்படி குறைவான நேரத்துல எல்லா ஜனங்களோட சிந்தனை எங்க முதலாவது வரும்னா, ஐயோ நாளைக்கு பணம் இல்லையே, இததான் வருது உடனே. ஆனா பைபிள் ஆண்டவர் அழகா பார்த்து சொல்ல, கவனிங்க, உடனே எப்படிதான் நான் வீட்டு காசு கட்ட போறனோ, எப்படிதான் நான் காடி காசு கட்ட போறனோ, எப்படிதான் நான் எப்படிதான் நல்ல கவனமா கேளுங்க, எப்படிதான் என் குடும்பத்தை நடத்த போறனோ. இதுக்கு நல்ல ஒரு வார்த்தை இடத்துல சொல்றேன். நமக்கு ஆண்டவரிடத்துல நல்ல கம்யூனியன் இருந்துச்சுன்னா நம்மளோட கமிட்மெண்ட் குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட நான் தெரியாம சொல்றேன், கைத்தட்டி ஆண்டவர் ஆண்டவரிடத்துல நல்ல ஒரு கம்யூனியன் இருந்துச்சுன்னா நீ கமிட்மெண்ட் குறித்து நீ பயப்பட தேவையே இல்ல. நல்லா கைத்தட்டி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்குமானால், ஆண்டவரை நல்லா நேசிக்குமானால், ஆண்டவரை மனதார விசுவாசிக்குமானால், உன் தேவையை குறித்து நீ பயப்பட தேவையே. வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நாளைய தினத்தை குறித்து நீ பயப்படவே பயப்படாது. சிங்கக்குட்டி பட்டினி கிடந்தாலும் கிடக்கும், கர்த்தரை நம்புற பிள்ளைகள் ஒரு நாளும் என் ஆண்டவர் பட்டினியா விடவே மாட்டார். Hallelujah. You have to activate your faith. விசுவாசத்தை நீ உற்சாகப்படுத்த வேண்டும். Amen, amen, amen. பைபிள்ல மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்கிறவன் தேவனோட மகிமையை காண்பான். Amen. நாம் விசுவாசிக்கிறது மனுஷன் அல்ல, நாம் விசுவாசிக்கிறது அரசாங்கத்தை அல்ல, நாம் விசுவாசிக்கிறது வானத்தை பூமியை படைச்ச சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஐயா, நீங்களும் நான் அவரை தெரிந்து கொள்ளுங்க. அவர் தான் தாய் கர்ப்பத்தில், தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது உன்னை இந்த உலகத்துல
சோர்ந்து போவாதீங்க. சோர்வு வரும், பலவீனம் வரும், ஆனா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன தலைவலி வந்துட்டாலே எல்லாத்துக்கும் பயம் வந்து, 2 மாசம் வேலை போயிட்டாலே எல்லாத்துக்கும் பயம் வந்துருக்கு. பயம்தான் எல்லாத்துக்கும் வரதாசியம். ஆனா நல்லா கவனமா கேளுங்க, உலகம் ஆண்டவரோடதுங்க. இந்த உலகத்துக்குள்ளதெல்லாம் அவருடையது. ஆமென், ஆமென். உலகத்துக்குரியதெல்லாம் ஆண்டவருடையது. என் ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க, ஆண்டவரோட பிள்ளைகள் எப்பவுமே கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நம்ம போகணும். உலகத்துல மனுஷர்கள் பாவத்துல சாபத்துல விழுந்த பிறகு ஆண்டவர் அவர் ஒரு திட்டத்தை வகைத்தார். தன்னுடைய குமாரனை அனுப்பி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பி மனுஷர்களோட பாவங்களை மன்னித்து, மனுஷர்களோட சாபங்களை எடுத்து போட்டு, மனுஷர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் ஆண்டவர் ரட்சிப்புக்குள் கொண்டாந்து, மறுபடியுமாய் கர்த்தர் நல்ல ஒரு ஆண்டவருக்கும் அவரோட பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென், ஆமென். இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய அநாதி திட்டம். யாருக்காக ஆண்டவர் இந்த திட்டத்தை வகைத்தார்? தேவனுடைய பிள்ளைகள் பாதாளத்துக்கு போக கூடாது, சாபத்துக்கு போக கூடாது, பிசாசனுடைய ஆளுகைக்கு அடிமைத்தனமா போக கூடாது. கர்த்தருடைய திட்டத்துக்குள் ஆண்டவர் கொண்டாந்தார். ஆண்டவரோட திட்டத்துக்குள் நடத்தும்படியாய், ஆண்டவரோட விருப்பத்துக்குள், ஆண்டவரோட சித்தத்துக்குள் நடத்தும்படியா நமக்கு வழிகாட்டுறது ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வேத வசனம். ஒன்றே சங்கீத புஸ்தகத்துல சொன்னது போல, என் ஆண்டவரோட வார்த்தை என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது. என் ஆண்டவரோட வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்ல, வார்த்தை. ஆண்டவரோட வார்த்தை மிகவும் வார்த்தை. அதுமானாலும் ஆண்டவர் கரத்தை பிடிச்சு நடத்துறவராக. பிள்ளைகள் குறைந்து போனாலும், பொருளாதார ஆசீர்வாதத்துல அவங்களோட கரங்களை விழுந்து போனாலும், கர்த்தர் தன்னோட கரங்களை பிடித்து தூக்கி நடத்துற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு உலகமே ஆண்டவரிடத்துல பார்த்து நிறைய கேள்வி கேட்க, நிறைய பேர் கேள்விக்கலாம். நிறைய கேள்வி கேட்கிற காட்டிலும் இந்த காலகட்டத்தில் எதை ஆண்டவர் விரும்புகிறார் அதை செய்வோம். ஆண்டவரோட திட்டத்துக்குள்ள மறுபடியும் வருவோம், மறுபடியும் ஆண்டவரை நேசிப்போம், மறுபடியும் ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டாரா? சாரி, ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில, ஊழியத்திலும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதத்திலும் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டாட பிரயாசப்படுகிறார். எத்தனை பேர் ஆண்டவரோட பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறார்னா அதுல திரளான நன்மைகள் உண்டு. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறார்னா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறா அதுல ஒரு செழிப்பு உண்டு. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறார்னா அவருடைய வல்லமை உன் வாழ்க்கையில பின்தொடர்ந்துவார். The power of the Holy Spirit will follow you. நல்ல கைதட்டு. Hallelujah. வாசிங்கள் என்னோடு சேர்ந்து ஜோஷுவா 6வது அதிகாரம் 10வது வசனம். வேதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் வாசிங்கள். ஜோஷுவா 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வேதத்தை திருப்பிக் கொண்டவர்கள் வாசிங்கள். ஜோஷுவா 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? Hallelujah. Hallelujah. அடுத்த சீக்கிரமாய் வாசிங்கள். ஜோஷுவா 6வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. Thank you Jesus. ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்க காட்டாமலும் இருங்கள். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஜோஷுவா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்க வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். ஆண்டவர் என்ன செய்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லும்படியாக ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் நீங்க வாயை திறந்து எதுவும் பேசவே
பேசா. சொல்லுங்களா, வாயை திறந்து எதுவும் பேசவே பேசாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க வாயை திறக்காதீங்க. அப்ப என்ன நடக்குதுனாக்கா, ஜெரிகோல ஒரு மதில் இருக்கு. ஜெரிகோ மதிலுக்காக இந்த மதில் உடையணும், ஜெரிகோக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போறதுக்காக ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட சொல்றாரு, நான் சொல்றத நீங்க கேளுங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க பேசாதீங்க. என்ன சொல்றாரு? கேளுங்க, பேசாதீங்க. என்ன சொல்றாரு? கேளுங்க, பேசாதீங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு இடத்துக்கு, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள், ஒரு எல்லைக்குள் கொண்டு போகும்படியா, ஒரு மகிமைக்குள் கொண்டு போகும்படியா, அது தேவனுடைய திட்டம். கர்த்தர் எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். நல்லா கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னதை சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் செய்ததை நீங்கள் செய்வீங்க என்று சொல்றார். ஐயோ போகையா, நல்லா கைத்தட்டி ஆண்டவர். வீட்டுல பைபிளை படிக்க சொன்னா வீட்டுல பைபிளே படிக்கிறது 24 மணி நேரம் போன்லயே கிடக்கிறது. வேதத்தை வாசிக்கிறா ஒழுங்கா வீட்டுல வேதத்தை வாசிக்கிறது, எந்த நேரம் 24 மணி நேரம் போன்லயே கிடக்குது. ஹல்லேலூயா. நீங்க நல்ல பிள்ளைங்களா மாறி இருக்கிட்டு நான் நம்புறேன். மறுபடியும் வாங்க சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னதை செய்ய சொன்னார். பேசாதன்னா பேசாத. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் செய்ததை நீங்கள் செய்வீங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பார்த்து சொன்னதை நீங்கள் கேளுங்க, கீழ்ப்படிய சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நான் செய்ததை நீங்கள் செய்வீர்கள். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க எகிப்துக்கு போகாதீங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் பார்த்து சொன்னார், நான் செய்ததை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யுங்க. ஐயோ விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவருக்காக ஆசீர்வாதமான பிள்ளைகள். ஜனங்க உங்களை கேவலமா மட்டமா பார்க்கலாம், எவ்வளவு ஜனங்க அவதூறா அவங்களை பேசுறான், அதெல்லாம் ஒரு மூலையில தூக்கி போடுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பெரிய காரியத்தை செய்யுங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்றார், கவனிங்க, நான் பேச வேண்டாம்னு சொன்ன நீங்க பேசாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொன்னார்னா என்ன? ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்து ஆண்டவர் விரும்புகிறார் கீழ்ப்படிதல். சொல்லுங்க, கீழ்ப்படிதல். You have to obey God. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஜோஷுவா எடுத்து ஆண்டவர் பார்த்து சொல்றானா, மதுரை 6 நாள் பேசவே வேண்டாம். ஆண்டவர் எதற்காக சொல்றான்னா, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்ப்படிதலை கத்துக் கொடுக்கிறார். அப்படின்னா இவங்க கீழ்ப்படியாதவன் நேரம் நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ள நல்லா உயர்த்துவாரு. ஆசீர்வாதம் வர வர, புனித செழிப்பு வர வர, காரியத்துல வளர 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 100% 10% தான் வேத வசனத்தின் படி நாம் நடப்போம். 100% படி நாம் சொந்த சிந்தனை படி தான் நடப்போம். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டோமே, நமக்கு தெரியாதுதான். அப்ப கவுனி ஆண்டவர் பார்த்து சொல்ல, இவங்களை கீழ்ப்படிய சொல்லு. 430 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அடிமைத்தனத்துல இருந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியாம, வேதனை தாங்க முடியாம, புரியுதா, தாங்க முடியாத சூழ்நிலையில
இவங்க கதறி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுங்க யார்ட்டு. ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அவங்களோட பிள்ளைகளோட சத்தத்தை கேட்க ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். மறுபடியும் அவங்களிடத்துல ஞாபகப்படுத்துறேன், ஏன் 6 நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஜெரிகோ மதிலை சுத்தி வர கர்த்தர் சொன்னாரா? இவங்களுக்கு கீழ்ப்படிதலை கர்த்தர் கத்து கொடுக்கிறார். இவங்க கீழ்ப்படிஞ்சு ஆவணம் ஆண்டவர் கத்து கொடுக்கிறார். கவனிங்க. அப்ப சொன்னது போல நிறைய வேலையில நம்ம வர கீழ்ப்படி விட்டுட்டு போயிடும். நிறைய காரியத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படியதை மறந்துருவோம்ல, அதை செய்ய மாட்டோம். நிறைய வேலையில புரிதுங்களா, ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, பயன்படுத்தும் பொழுது, கர்த்தர் நம்மளுடைய எல்லைகளை விரிவுபடுத்தும் பொழுது, ஆண்டவர் நீ நினைச்சதுக்கு மேலான பெரிய காரியங்களை செய்யும் பொழுது நிறைய வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படிய மாட்டோம். அதை கீழ்ப்படியாதபடிக்கு நம் சொந்த ஞானத்துல, நம் சொந்த புத்தியில நாம் மூவ் பண்ணுவோம். கவனிங்க, ஆண்டவர் ஏன் அந்த ஜனங்களை 6 நாள் சுத்த சொன்னார்னா, அவங்களுக்கு கீழ்ப்படிதலை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பணியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் Obey to the word of God. Obey to the word of God. கீழ்ப்படி ஆண்டவரோட வார்த்தைக்கு. Amen. Amen. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னா அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அவர் ஆசீர்வதிப்பார். Amen. நம்ம ஆசீர்வாதத்துக்கு வேற வழியில, வேற கோணத்துல, வேற ரீதியில போயிடவே கூடாது. ஆகவே ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, இவங்களுக்கு கத்து கொடுத்தாரு கீழ்ப்படிங்க. ஏன் இவங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு கர்த்தர் அற்புத அடையாளம் செய்தவங்க இவங்க பார்த்தாங்க. 430 வருஷமா அடிமையா இருந்தாங்க. 40 வருஷம் ஆண்டவர் பார்த்தாரு. அடிமையில இந்த ஜனங்களை வெளியே கொண்டாந்துட்ட, புரியுதுங்களா? கஞ்சி குடிச்சவங்களை வெளியே கொண்டாந்துட்ட. பார்வோன் ராஜா இந்த ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்துல நடத்தினா. ஆகவே நல்லா கவனமா கேளுங்க. இந்த ஜனங்க கதறி அழும்போது ஆண்டவருக்கு மனதுருக்கம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். வனாந்தரத்துல போகும்போது நல்லா கவனமா கேளுங்க. இந்த வனாந்தரத்துல போற இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய், ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாய், பரலோகத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். கல்பாறையில தான் ஐயா ஆண்டவர் போஷித்தார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பட்டினியாவில்ல, ஒருத்தருக்கும் வியாதி வரல, ஒருத்தருக்கும் தன்னோட உடைகளோ தன்னோட செருப்போ பாதிக்கப்படாதபடிக்கு, கிழிஞ்சு போனபடிக்கு என் ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்தினார். மறுபடியும் சொல்றேன், அவரே வந்தார், அவரே அக்னி ஸ்தம்பமாய் வந்தார். இத சொல்ற காட்டியும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்தார். நல்ல கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு அன்பு ஆண்டவர். ஆனா அந்த 40 வருஷத்துல இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுனாக்கா, கீழ்ப்படியாத சுபாவம் உள்ள இன்னும் வருது. ஹல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுக்கிறார். கீழ்படியாதபடிக்கு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஜனங்க. எத்தனையோ நாள்ல சுதந்திரிக்க வேண்டிய தேசத்துக்குள் வருஷம் கணக்காயிடுச்சு இவர்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியா. ஆண்டவர் நம்மளை உயர்த்தின பிறகு, ஆண்டவர் எல்லா காரியங்களும் நமக்கு கொடுத்த பிறகு எதை பத்தி புரியுது? நிறைய வேளையில வேத வசனத்தின்படி நாம் நடக்காதபடிக்கு, நம்மளோட சொந்த சிந்தைப்படி, நம்மளோட சொந்த திட்டத்தின்படி, நம்மளோட சொந்த ஆசைப்படி நிறைய வேளையில புரியுதுங்களா, நாம் அப்படி போற பிள்ளைகளா இருக்க ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. ஆண்டவர் விரும்புவது கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகளா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க கீழ்ப்படிச்சாங்க இல்லையோ, ஆனா என் ஆண்டவருடைய அன்புக்கு அளவே இல்லை. என் ஆண்டவர் மாறவே மாறல. இவங்க முரட்டாட்டம் பண்ணவே, என் ஆண்டவர் முரட்டாட்டம் பண்ணவே இல்லை. இவங்க ஆண்டவருக்கு எதிர்த்துட்டு வந்தாங்க, ஆனா என் ஆண்டவர் ஒரு நாளை எதிர்த்துக்கிட்டு வரவே அந்த ஜனங்களுக்கு விரோதமாக செய்யவில்லை. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ 430 வருஷம் அங்கேயும் இப்படிதான் இருந்தாங்க, 40 வருஷம் வந்து இங்கேயும் இப்படிதான் இருக்கிறாங்க. இங்க ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை புதுசாக ஏற்றுக்கொண்டப்பெல்லாம் நம்மளோட வாழ்க்கை வாயில் என்ன தெரியுமா வரும்? இயேசு இருந்தா எங்களுக்கு எல்லாமே போதும், இயேசு இருந்தா எங்களுக்கு எல்லாமே. ஆனா காலம் மாற மாற, நாட்கள் மாற 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 எல்லாத்திலும் ஒரு மாற்றம் வரும். நீங்க நிறைய ஆண்டவரோட பிள்ளைகள், உலகம் மாறிக்கொண்டிருக்க ஐயா, உலகம் மாறும் ஐயா, நீ மாறாத, நீ மாறாத. உன் கையில குறைவா இருக்கிறப்பையும் ஆண்டவர் தான் இருந்தார், உன் கையில நிறைவா இருக்கிறப்ப ஆண்டவர் தான் இருக்கிறார். நீ வியாதிப்பட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் தான்டா, இன்னைக்கு சொந்தமா இருக்கிற ஆண்டவர் தான்டா. அந்த சூழ்நிலையை ஆண்டவருக்கு கீழ்ப்படிவானா? இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏமே அந்த அடிமையா இருந்தாங்க, ஆனா வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். அங்க பார்வோன் சோறு போட்டார். இங்க ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மன்னா என்ன பாயிண்ட் பண்ண வர நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரோட ராஜ்யத்தை ஆதாயப்படுத்துகின்ற அந்த ஒரு கீழ்ப்படிதல் சுபாவம், அந்த ஒரு பிரயாசம், அந்த ஒரு பாரம், அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நிறைய ஆண்டவரோட பிள்ளைகள் இடத்துல அதெல்லாம் காணாம போச்சு. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் ரட்சிக்கப்பட்டான பரலோகமே சந்தோஷப்படும். obey to the word of God. எது ஆண்டவரோட முடிவான திட்டம், எது ஆண்டவருடைய சுத்தம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டும்படியா, ஆத்துமா ஆதாயப்படுத்தும்படியா, வேதத்தை சுமந்து வேதத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற தேவ பிள்ளைகளா அதுபடி கீழ்ப்படுத்தி நீ நடக்கும்போது நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் விசேஷமான காரியங்களை செய்ய நல்ல ஆண்டவரா இருக்கிறார். Hallelujah. Amen. Amen. ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் திருப்பி கொண்டாரா? நான் எதை ஆசீர்வதிச்சனோ அது பாலா போகவே கூடாது. யாக்கோபை நான் இஸ்ரவேலாய் ஆசீர்வதிச்சனா அந்த இஸ்ரவேல் தலை நிமிர்ந்து நடக்கணும். கீழ்ப்படியாத நிமித்தம் நீ தலை குனிஞ்சு போக கூடாது. உன் முரட்டாட்ட நிமித்தம் நீ தலை குனிஞ்சு போக கூடாது. உன் சொந்த புத்தினால நீ தலை குனிஞ்சு போக கூடாது. அதுல ஆண்டவரோட நாம தூசிக்கப்படும். அண்ணன் ஆண்டவர் சொல்றா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாழாக்காமல் தலையாக்க ஆண்டவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளுடைய நிலைமை நல்லா சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த பக்தி விருத்தி காணா போச்சு, அன்னைக்கு இருந்த வைராக்கியம் காணா போச்சு, அன்னைக்கு ஆண்டவருக்கான ஊழியத்தை செய்யணும், ஆத்துமா ஆதாயப்படுத்தணும், இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஒரு இன்பமான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை, புரியுதா? ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளதான் வாழ்றோம். அது ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் எதை திரும்ப விரும்புறார்? ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வேத வசனத்தை சுமந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழும்படியாக. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கேட்கலாம், பாஸ்டர் இந்த கொரோனா வந்துருச்சு, இந்த கோவிட் வந்துருச்சு, என்னோட சொந்த கருத்தை சொல்றேன், இதுக்கு கீழ்ப்படிகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னர் சபையில எல்லா புது ஜனதா ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து ஸ்தோத்திரம். நான் இங்க ஊழியத்துக்கு வரும்போது சபையா எங்களுக்கு தெரியும், அவள் கிடைக்கல, கேட்டு ஒரு சபையில கடந்த ஆத்துமாவே இல்லை. சபையார் இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, வீடு எஸ்டேட்லயோ வில்லேஜ்லயோ போய் ஆத்துமா ஆதாயப்பட்டு நான் தைரியமா பேச முடியும். ஐயோ, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வரணுமோ, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வரணுமே, ஆண்டவருக்குள்ள வரணுமே, எத்தனையோ பேர்கள் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. ஆனா நீங்க நிறைய சபைகளை போய் பாருங்க, அங்க உள்ளது இங்க உட்கார்ந்துருக்கு, இங்க உள்ளது அங்க போய் உட்கார்ந்துருக்கு. ஐயா, ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்பார், நீ என்ன கனியை பறிச்சுட்டு கொண்டாங்க. நீ போய் அங்க சொல்ல முடியாது, பக்கத்து சர்ச்சில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. போய் சொல்ல முடியாது, ஆண்டவர் அவங்களை கூட்டிட்டு இருந்தா கவனமா வைக்கல. ஆண்டவரோட பிள்ளைகள் எதுக்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டாந்தா? மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் தலைநிமிர்ந்து நிற்கும்படியாக. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் யார் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்கும்படியாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, யோனாவை பார்த்து சொன்னாரு, டேய் நீ நினைவுக்கு போடான்னாரு.
கீழ்ப்படிதலை குறித்து பேசுறேன். இவர் என்ன செய்தாரு? முதல் சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனால 430 வருஷமா இன்னொருத்தர்கிட்ட அடிமையா இருந்தாங்க. எதனால? கீழ்ப்படியாதனால. எங்க சில நேரம் நமக்கு இருக்கிற வசதி, சில நேரம் நமக்கு இருக்கிற செல்வாக்கு, சில நேரம் நமக்கு இருக்கிற சொந்த ஞானம் கர்த்தரோட வசனத்துக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த கொரோனா, கோவிட் வந்து தொலைச்சிருச்சு. சமூகத்துல இருந்து ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு சுகமுகமான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும். உங்களை இப்படியே விட்டா கடைசியில என்னே மறந்துட்டு போயிருங்களான்ட்டு பரவாயில்ல. இது ஆண்டவர் அனுமதிச்சாங்க, நான் சொல்ல மாட்டேன், நான் அதை சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் சில காரியம் நமக்கு கத்து கொடுக்கிறான். எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு நல்லா புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அன்னைக்கு நிறைய காரியத்துல ஆண்டவரோட பிள்ளைகள் முழங்காலோட உட்கார்ந்து இருக்கோம். நீங்க நம்மளோட சொந்த காரியத்துக்கு எத்தனை பேர் நம்ம முழங்காலோட உட்கார்ந்து இருக்கிறோம்? பாஸ்டர், எனக்கு ஒரு புரியுதுங்களா? பாஸ்டர், ஒரு வீடு வேணும்னா முழங்கால, ஒரு காலை வேணும்னா முழங்கால, ஒரு சாப்பாடு வேணும்னா முழங்கால உட்கார்ந்து இருந்தோம். ஒரு சபையில ஊழியம் வளரணும்னா முழங்கால உட்கார்ந்து இருந்தோம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க ஜெபம், எல்லாத்துலயும் ஜெபம் 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 ஜெபம். இன்னைக்கு அது இல்லையே. பாஸ்டர், அன்னைக்கு வியாதி 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 வியாதி, பிசாசு புடி, நிம்மதியில சந்தோஷம் இல்ல, வயிற காய போட்டோமே. ஆமா இல்ல, உபவாசம் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு உபவாசனாலே அவங்க நிறைய பேர் பயப்படுறாங்க. மனுஷனா இருக்கிற ஊழியக்காரனா இருக்கிற கேட்கும் போது நமக்கே இவ்வளவு வேதனையா இருக்கும், அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அன்னைக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் சூத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு தொட்டு பார்த்துட்டு மிச்சத்தை தூக்கி வீசுறோம். ஹலோ, அன்னைக்கு ஒரு ஆத்துமா சபைக்கு வரலன்னா தெருவுலாம் போய் நிற்போம். ஆண்டவரே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு வரணுமே, நீங்க அழைச்சிட்டீங்க ஆண்டவரே, நீங்க எங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டீங்க ஆண்டவரே, இது பாரமான சிலுவை சுமந்துட்டு வர சொல்லிட்டீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் கீழ்ப்படிகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறப்ப, ஆண்டவரோட பிள்ளைக்கு ஊழியம் செய்யறப்பெல்லாம் என்னன்னு நினைப்போம்? எது இருக்குதோ இல்லையோ, வாழ்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழும். இன்னைக்கு இல்லையே. ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யோனா பார்த்து சொன்னாரு, நினைவுக்கு போடா, நினைவு அழிய போகுதுன்னு சொன்னாரு. இவர் போற மாதிரி போட்டுட்டு வேற படகுல வேற டமஸ்கஸ்க்கு போக பார்த்தாரு. தூக்கி வீசிட்டானுங்க, தூக்கி கடல்ல வீசிட்டாங்க. அவங்க இருக்கா இல்லையா? தூக்கி கடல்ல வீசிட்டாங்க. ஏன்னா கீழ்ப்படியில அங்க போல, இவரோட விருப்பத்துக்கு போறாரு வேற இடத்துக்கு. கீழ்ப்படியாம போனார். 3 நாள் மீன் வைத்து கூடல இருந்தார். என்ன நாட்டத்துல இருந்தாரு, எதுல இருந்தார், அதனாலே பொறுக்க முடியல. இப்போ அவருக்கே கீழ்ப்படிய மாட்டான், என் வயிற்றுல மட்டும் ஒழுங்காவா இருப்பான்ட்டு வெளியே வந்து பேக் வந்து எடுத்துச்சு. அது புரியுதா? திமிங்கலத்துக்கு தெரியுது இவனை 3 நாளைக்கு மேல வச்சிருந்தோம், நம்ம செத்து போயிடுவோம். புரியுதா நான் சொல்றேன்? இது சொல்லும் போது நீங்க நிறைய மெசேஜ் எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பக்கத்துல இருந்தாலே போச்சு. சும்மா தமாஸ்க்கு சொல்லுங்க. நிறைய வேலை ஆண்டவரோட வார்த்தை கேட்போம், நிறைய வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் சுதந்திரிப்போம், நிறைய வேலையில ஆண்டவரோட மகிமை பார்ப்போம், அற்புதத்தை பார்ப்போம், அடையாளத்தை பார்ப்போம். ஆனா ஆண்டவரோட வார்த்தை அதை பார்த்து கேட்டு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா ஆண்டவர் அந்த மாணவர்ல கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகள் பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்பொழுது, வாசிக்க என்னோடு சேர்ந்து யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். Book of Exodus chapter 14 verse 30. வாசிக்கிறீங்களா? கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகள் எப்படி எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? வாசிக்க சீக்கிரமா. Exodus, யாத்திரையாகமம் 14வது அதிகாரம், சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். 13வது வசனம்.
மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்னன்னு பார்த்து சொன்னாரு. அப்பொழுது மோசே நீ கீழ்ப்படிஞ்சு வனாந்தர வழியில் ஆண்டவன் கீழ்ப்படிஞ்சு வந்தா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னா நீ கீழ்ப்படிஞ்சனா பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஐயோ, இன்னைக்கு நீ பார்க்கவே மாட்டேன். உன்னை அடிமைத்தனத்துல நடத்துற எதிரி, உன்னை கொடூரமாய் நடத்துற எதிரி, உன்னை கேவலமா பேசுற எதிரி, உன்னை மட்டமா பேசுற பாரு 4 பேரு, உன்னை கேவலமா உன்னை ஒதுக்கி வச்ச உன்னை விட்ட போய் சொன்ன பாரு, கை கட்டி ஆண்டவரை உண்மைப்படுத்திக்கியா. ஹல்லேலூயா. உன்னை மட்டமா, உன்னை அசிங்கமா, உன்னை கேவலமா, உன்னை ஒதுக்கி வைத்து நீ ஒடுக்குக்கோ சொன்னா நீ முடியாது. புரியுதுங்களா? புரியுதா? அப்படி இருந்தா சில நேரம் நம்மளே யோசிப்போம். நான் தள்ளப்பட்ட நிலைமையில, நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, என் ஊழியத்துல, என் குடும்பத்துல, என் பொருளாதாரத்துல உன்னை யார் வேணாலும் பார்க்கலாம். நல்லா இனி உனக்கு எதிர்ப்பா பேசுறோம். ஒரு கண்ணு முன்னால் கண்ணு முன்னால இல்லாத படிக்கு, இனி எதிரி கண்ணு முன்னால இல்லாத படிக்கு, உனக்கு வருகிற எதிர்ப்பு கண்ணு முன்னால இல்லாத படிக்கு கர்த்தருடைய வேதவசனத்தை நீ கீழ்ப்படிய போது அவர்கள் ஒன்றுவோ கண்ணு முன்னால ஒன்றை ஆட்டி பிடிக்கிற வியாதி, ஒன்றை ஆட்டி பறிக்கிற வறுமைகள் ஒன்றுவோ கண்ணு முன்னால இல்லாத படிக்கு. ஐயோ, நல்லா கைப்பற்றி என் ஆண்டவர் விரும்பப்பட்ட சர்வ வல்லவனா இருக்கிறார். நல்லா கைப்பற்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறீங்க. கீழ்ப்படிஞ்சன நீ ஜீப்பு பார்க்க மாட்டேன். கீழ்ப்படிஞ்சனம் அந்த வார்த்தை கீழ்ப்படிக்கும் பொழுது எவ்வளவு பேர் உன்னை குறையா பேசுவாங்க, மட்டமா பேசுறான், உன்னை கேவலமா பேசுறான். அவன் மண்ணுக்கு கர்த்தருடைய அவன் மண்ணுக்கு ஆண்டவருடைய அவன் மண்ணுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். You just obey to the word of God. Hallelujah, hallelujah. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வாழ்ற மாட்டு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஆமென். 6 நாள் ஆண்டவர் சொன்னார், சுத்துங்க, வாயை திறக்காதீங்க, கீழ்ப்படிங்க ஆண்டவர் சொன்னார். பாஸ்டர் 6 நாள் நடக்க சொன்னார், வாய் மூடிட்டு. அந்த 6 நாள் வாய் மூடிட்டே நடந்தாங்க. கஷ்டம். 6 நாள் ஊமை மாதிரி வாய் மூடிட்டு எப்படி நடக்குது தெரியல. யாரும் சொன்னாங்க தாமன பேசலன்னா சரி, நல்ல வேலையில அந்த இடத்துல இஸ்ரேல் வச்சுக்கங்களா போயிட்டாங்க. இல்லைன்னா சரி. ஆண்டவர் சொன்னாரு, பேசாம நடக்கிற 6 நாள் கீழ்ப்படுத்த கத்த. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்களில் பேதுரு ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வந்தான். அவரோட ஊழியத்தில் பயங்கரமான அற்புத அடையாளங்கள் நடந்தது. உங்ககிட்ட சொன்னதோட சும்மா ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆனா ரொம்ப முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இது கொஞ்சம் அமைதியா உங்கள்கிட்ட பொறுமையா சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இவனுங்க வாயை திறந்தானுங்கன்னா மதியில உடைப்பானுங்களையோ மற்றவனோட மனசை உடைச்சிருவானுங்க. சத்தத்தை காணோம், சத்தத்தை காணோம். சம்மாளி ஆண்டவர், சூப்பரானவர். இவனுக்கு வாயை திறக்க விட்டோம், மற்றவனோட மதியில உடைக்கிறானுங்களோ இல்லையோ மற்றவனுடைய மனசை உடைச்சிருவானுங்க. நீங்க கரெக்டா உண்மையா சொன்னீங்க பாஸ்டர் சொல்லுமானால் கை தூக்கி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க உட்காந்துருக்கீங்க, அதான் எனக்கு தெரியும். வாய்த்து கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இவனுங்களை வாயை திறக்க விட்டோம்,
இவனுங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது அடுத்தவன் கதையை பேசிடுவாங்க. பிறந்ததுல இருந்து ஓ முதுவே உன்னால உருப்படியா பார்க்க முடியல, நீயா மத்தவனோட முதுவை பார்க்க. உங்களை சொல்லல, இங்க சொல்றேன், சொல்றேன். இவனுங்க வாய மதில உடைக்க மாட்டானுங்க, மத்தவனோட மனசை உடைச்சிருவானுங்க. ஆண்டவர் சொன்னாரு, பேசாம இவனுங்களை வாயை திறக்க விட்டோம். ஆமா, 430 வருஷம் அங்க அடிமையா கடந்தோம், 40 வருஷம் வேற வனாந்தரத்துல நடத்தி விட்டுட்டாரு. அப்புறம் இதுக்கு தாண்ட வேற 6 நாள் சுத்த விட்டுட்டாரா? அவர் தான் சுத்த விடுற சுத்திக்கிட்டு இருக்கிற. அவர் தான் வாயை மூடிட்டாருனாக்கா நீயும் வாயை மூடிக்கிட்டு சுத்திட்டு என்ன இருக்குது? பூமியா இருக்கிற வாயை இது உசுப்பு ஏத்தி விடுது. புரியுதா? புரியுதா? அதனால ஆண்டவருக்கு நல்லா தெரியும். புரியுதா? ஏன் ஆண்டவர் வாயை மூட சொன்னார்னா, நல்லா கவனமாய் கேளுங்க. நிறைய வேளையில ஆண்டவரோட பிள்ளைங்க பாசிட்டிவான காரியத்தை சொல்ற காட்டினா நெகட்டிவான காட்ட வாயிலிருந்து வந்துடும். சில பார்த்திருக்கீங்களா? கோவம் வந்தாங்க சொல்லுவாங்க, பாத்தியா என் வாயில வந்துடும் பாரு. தெரியுது, வாரத்துக்கு கூட வசந்தனையில வந்துருச்சு. நீங்க நான் ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிறனால இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் சொன்னா, இனி நீ முறுமுறுத்த, இனி நீ மோசையை கம்ப்ளைண்ட் பண்ண, அவனை கம்ப்ளைண்ட் பண்ண, என்னையும் கம்ப்ளைண்ட் பண்ண, யாரையும் வாய் விட்டு வச்சுச்சு. அதே வாய் துதிக்குது, அதே வாய் ஆராதிக்குது, அதே வாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, வாயை மூடிக்கிட்டு 6 நாள் பேசாம நடங்க, அமைதியா இருக்குது கத்துக்கொள்ளு. அமைதியா இருந்தா மத்தவ பத்தி பேச மாட்டேன், அமைதியா இருந்தா மத்தவ மனுஷன் உடைக்க மாட்டேன், அமைதியா இருந்தா மத்தவன குறை பேச மாட்டேன், அமைதியா இருந்தா கம்ப்ளைண்ட் இருந்தா ஓ வாயில தேவையில்லாத வார்த்தை நீ அறிக்கையிட மாட்ட. நான் சொல்றது ஆண்டவர் இதனால வாயை மூட சொன்னார். தண்ணி இல்ல, சோறு இல்ல, புரியுதா, கோழி இல்ல, இச்சிப்பிடாத நல்லா இருந்திருப்பா, வாயை மூடுங்களா, நடங்களா 6 நாள் ஆண்டவர் சொன்னா. ஜெரிகோவை நான் கொடுக்கிறேன், கவனிங்களா, ஜெரிகோக்குள்ள நீ சுதந்திரிக்க. உன் வாயை மூடிக்கிட்டே சுத்து, குறை பேசாத, மத்தவன குறை பேசாத, மத்தவன தாழ்த்தி பேசாத, மத்தவன மனுஷ வேதனைப்படுத்தாத, காயப்படுத்தாத. ஹல்லேலூயா. சவுண்டை காணோம். Hallelujah. 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 Amen. Amen. ஐயோ இந்த கொரோனா வந்துருச்சு, இந்த கோவிட் வந்துருச்சு, ஐயோ ஆண்டவரே உனக்கு கண்ணே தெரியாதா, நாங்க எவ்வளவு ஜெபிக்கிறோம், நாங்க முழங்கால் படிக்கிறோம், நாங்க உபவாசம் உபவாசம் எடுக்கிறோம். நீ எங்க உபவாசம் எடுக்கிற? நல்லா பாயாசத்துல இறக்கிக்கிட்டு இருக்க. உபவாசம் எடுக்கிற ஆண்டவரே, எல்லாமே பண்ற ஆண்டவரே, ஏயா நீங்க பதிலே கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க பதில் ஆண்டவரே, ஆண்டவர் அழகா பார்த்து சொல்லுவார், இல்லன்னா இதுக்கு முன்னாடி பெருசா பண்ணிட்டு எல்லாமே இல்லன்னா இதுக்கு முன்னாடி நீ பெருசா பண்ணிட்ட, வார வாரம் ஆத்துமாதாய் படுத்திடுவ, வார வாரம் ஜப்பானு ஓடிடுவ, அப்படியே ஊழியக்காருக்கு கீழ் படிச்சிருவ. சொன்னான்னா போதும், டமார் நீ பாஞ்சிட்டு வந்துடுவ. அரசாங்கம் 45 நிமிஷத்துல முடிக்க சொன்னா, இன்னைக்கு நிறைய சபை 40 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்ல பாஸ்டர், நாங்க அரசாங்கத்துக்கு கீழ்படுற நல்லதுதான், அதுக்கு பேசுற நல்லதுதான், பார்த்து புரியுது. சுப்பை ஆண்டவர் அழகா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, சாமையாருங்க சத்தம் போடாதீங்க, 430 வருஷமும் நான் உங்களை பார்த்துட்டேன், 40 வருஷமும் நான் உங்களை பார்த்துட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்பதான் சூப்பரான உங்கள்கிட்ட தெரியாம நான் போய் சொல்லிட்டேன். கை தட்டி ஆண்டவர், அந்த ஆவி ஆண்டவர் பிள்ளைங்க சுரந்திருக்க நல்லா கை தட்டி ஆண்டவர், நல்லா கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மேல நீ குறை பேசாத. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாவுல புறப்பட்டு வர்ற வார்த்தை அது பாசிட்டிவான வார்த்தையா இருக்கணும். அதுல அவ்வளவு வல்லமை
ஆண்டவரை தயார்படுத்தா. நீ தேவையில்லாத காரியத்தை அறிக்கையிடாத. சொல்லுடா, இயேசுவின் நாமத்தினால சுகம் நடக்கும். நீ சொன்னா சுகம். Whatever things that you confess, you will proclaim. You will possess it. Confess, you will. அதுக்குதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தயார்படுத்துறார். நம்பர் 1 நீ கீழ்ப்படிஞ்சிரு. நம்பர் 1 சைலன்ட். ஹalleluya. கர்த்தருடைய ஜனங்க அமைதியா இருப்பாங்க. யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா யுத்தத்துக்கு போன இஸ்ரவேல் ஜனங்களோட யூத ராஜா சிங்கம் வருவான். யூத ராஜா சிங்கம் கூட யுத்தத்துக்கு யாரோட கொலை பேசினாலும் பரவாயில்ல. நீ யாருக்கு கீழ்ப்படிச்சோ ஆண்டவருக்கு கீழ்ப்படி. ஊழியக்காரருக்கு கீழ்ப்படி. சபையில இருக்கிற புத்தியோருக்கு கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிச்சு நெகட்டிவான வார்த்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ அறிக்கையில் அத்தனை காரியம் கர்த்தர் வாய்க்கப்படு. ஆண்டவர் வாய்க்கப்படு. நல்ல கருணை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நீ ஒண்ணுத்துக்கு புண்ணியம் இல்ல, நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல, நீ ஊழியத்துக்கு லாய்க்கு இல்ல, அதுக்கு லாய்க்கு நீ எதுக்கு லாய்க்கலன்னு ஒருத்தவங்க யாராவது உன்னை பார்த்து சொல்லுவான் பாரு. ஒரு காரியத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. இனி நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு என் ஆண்டவரோடு நான் நெருங்கி வாழும்பொழுது என் வாயில புறப்பட்டு வருகிற வார்த்தை நான் அறிக்கை இடும்பொழுது அத்தனை காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறார். ஓ 17வது வசனம் ஏன் கவனிங்க. ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றார். நம்பர் 2 சொல்றார். It means of God. தேவனுடைய வல்லமை சுதந்தரிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் கீழ்ப்படிய சொல்றார். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். எதனாலோட பிள்ளைகளும் புரியுது. எதனாலோட பிள்ளைகளும் புரியுது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துறார். வரைக்கும் ஜெபம் பண்ணி நீ பார்க்காதது பார்க்கணும். நீ கேட்காத காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் நடத்துறதை இது வரைக்கும் நீ பார்க்காத, நீ பார்க்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துறார். உன் பாஸ்டர் காட்ட முடியாது, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் காட்ட முடியாது. when you really obey God, நீ உண்மையா அமைதியா இருக்கும்போது, சைலண்டா இருக்கும்போது, காத்து இருக்கும்போது, கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீ காணும்படியார், ஆசீர்வாதத்தை காணும்படியார், மகிமையை காணும்படியார், வல்லமையை காணும்படியார், அற்புதத்தை காணும்படியார், கிரியைகளை காணும்படியார், அதுக்கு ஆண்டவர் நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனாண்டோட பிள்ளைகளுக்கு நல்லா புரியுது. எத்தனாண்டோட பிள்ளைகளுக்கு நல்லா புரியுது. ஐயா மனுஷன் ஒரு கோணத்துல தான் உன்னை பார்ப்பான். ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துறார். கீழ்ப்படிஞ்சு நல்ல காரியங்கள் அப்படி கேளுங்க. தேவனுடைய வல்லமைக்குள் நீங்க நடத்தப்பட்டவர்களாக காணப்படுவீங்க. வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்கடா, கீழ்ப்படிஞ்சிருங்களா, அமைதியா இருக்கலாம்னு ஜோசுவா பத்தி சொன்னார். வாயை திறந்துடாதீங்க. வா 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 வா. கீழ்ப்படிஞ்சாங்க, அமைதியா இருந்தாங்க. 6 நாள் ஜெரிக்கோ மதில சுத்துனாங்க. 6 நாள் ஜெரிக்கோ மதில சுத்துனாங்க. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்க ஆன்லைன்ல சபையில கேட்கிற ஜனங்க, உன் பொருளாதாரம்
உன்னை சுத்தி வேலை இடத்துல 4 பேர் தடையா இருக்காங்களா? உன் ஊழியத்துல 4 பேர் தடையா இருக்கிறாங்களா? உன் குடும்பத்துல உன்னோட நன்மைக்கோ ஆசீர்வாதத்துக்கோ ஊழியத்துக்கோ மனுஷன் யாராவது தடையா இருக்கிறாங்களா? குறித்து பேசுற வார்த்தைகள் நீ அடுத்த இடம் எல்லைக்குள்ள போகாம அடுத்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு தடையா இருக்கா? அதை குறித்து கவலைப்படாத, அதை குறித்து வேதனைப்படாத. விசுவாசி கர்த்தரும் கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். விசுவாசிங்க. ஆண்டவரோட வைராக்கியமா, ஆண்டவரோட உண்மையா, ஆண்டவரோட விசுவாசி சொல்றது பயப்படாத. எவ்வளோ ஏதோ சொல்லிட்டாங்க, கிவா பண்ணாதீங்க. ஆனா அதே நேரத்தில் சொல்ற, நீ நம்ப வேண்டியது ஆண்டவர் ஒருத்தர் தான். நீ சார்ந்து இருக்க வேண்டியது ஆண்டவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சொல்லிட்டா நீ மேல வந்துட்டாலே 4 பேருக்கு. ஆனா மண்ணுக்கு கை கொடுத்து பல்ல இடிப்பா. நீ வந்துட்டா சந்தோஷக்கார சும்மா. நீ ஆசீர்வாதமா வந்துட்டாலே எனக்கு பிடிக்காது. நீ செழிப்பா வந்து பிடிக்காது. உன் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, கர்த்தர் உயர்த்த போறாருன்றது அவன் பார்த்திருக்க மாட்டா, கேள்விப்பட்டுட்டாலே பிடிக்காது. அதனால கவனமா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. நம்மளோட வாழ்க்கை மனுஷனோட கையில, நம்மளோட வாழ்க்கை ஆண்டவரோட கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடமோ பொருள் அதெல்லாம் வருதோ, கர்த்தர் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியில் பேசுற ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சந்தோஷமே அது சொத்து. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அதுக்கு ஈடா ஆகாது. புரியுது. அதான் ஆண்டவர் கொண்டாடா. ஆண்டவரோட திட்டத்துக்கு, ஆண்டவரோட சுத்தத்துக்கு, ஜெரிகோக்கு போ, கானானுக்கு போ, ஆசீர்வாத சுதந்திரிக்கிறோம், பலத்தை சுதந்திரிக்கிறோம். கீழ்ப்படிஞ்சீரு, அமைதியாரு, மற்றவரோட கொலை பேசாத, மற்றவரோடு நெருங்கியிரு. நல்ல கவனமா கேளுங்க ஆண்டவரோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டா கீழ்ப்படிஞ்சு பொறுமை அமைதியாரு. எவன் என்ன பேசா பேசுறியா, நீ பேசாத. எவன் என்ன சதிப்படா பண்ணிட்டு போட்ட, நீ அதை பண்ணாத. எவத்துக்கு ஒரு கட்டான கோபாட்டு காட்டணும், நாம் அதை செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாள் வாயை 3 நாள் கீழ்ப்படிஞ்சானுங்க, சுத்துனானுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் 7வது நாள் 7 தடவை சுத்த சொல்லினார். பிரீஸ்டருக்கு போ சொல்லு, எக்காலத்தை எடுத்துட்டு போ சொல்லு, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போ சொல்லு. எடுத்துட்டு சுத்துறாங்க. 16வது வசனம் 17வது வசனம் வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலம் ஊதுகையில் ஜோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவருக்கும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவுள். நல்ல கவனமாய் கேளுங்கள். எங்க யார் யார் அந்த எந்த இடத்துல சாபமா இருக்கோ, எந்த இடத்துல புரிதா ஜெரிகோக்குள்ள வேதனையா இருக்கோ, சாபமா இருக்கோ, மரணத்தை பார்த்து கொண்டு போய்கிற ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகுமானால் அங்கே ஆசீர்வாதம் நடக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகுமானால் அங்கே சுகம் நடக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போகுமானால் அங்கே ஒரு மாற்றம் நடக்கும். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகள் விசுவாசிக்கிற உன்னோட கீழ்ப்படிதல்ல, உன்னோட அமைதியா இருக்கிற காரியத்துல நீ கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு விஷயம், ஐயா கோவிட் கொரோனா ஒன்று பண்ணாது, இந்த அரசாங்கம் ஒன்று பண்ண முடியாது. நான் சொல்றேன், பரலோகத்துல பல கனி வாசல்களை திறந்து என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க, நல்ல எழுச்சி என் ஆண்டவர் உன்னை போஷிக்க, என் ஆண்டவர் உன்னை பலப்படுத்த சாக வல்லவர்கள். நல்ல கைதட்டி Hallelujah! Hallelujah! Amen! நீ வெட்கப்பட்ட இடத்துல பல ஆண்டவர் நிபுணர் வைப்பார். எந்த இடத்துல எடுத்து கடனாளியா இருப்ப மற்றவனுக்கு கடன் கொடுக்கிறாலும் ஆண்டவர் கொடுப்பார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க.
நான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், நான் ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட பிள்ளைகள், ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள், சபையாகிற வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய திட்டத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தருடைய திட்டத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. அவர் உன்னதமான தேவன், மகத்துவமான காரியங்களை அவர் செய்ய நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொன்ன அன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையாய் பயந்து நடந்த ஜனங்க கோவிட் கொரோனா நம்ம பயப்படவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லாத இடத்துல கர்த்தர் இப்படி நடத்தினார். ஏன் சூப்பர். அந்த மாதிரி எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஒரு காரியத்தை கடைசியா சொல்றேன், இந்த மலேசியா தேவ பிள்ளைகளை மலேசியா ஊழியக்காரர்களை வைத்து கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கைதட்டி ஆண்டவர் விசுவாசத்தை வெட்கப்பட்டு போங்க. ஆமென். நான் தைரியமா சொல்றேன், இதே மலேசியாவில் எவ்வளவு நல்ல ஊழியக்காரர்கள் இருக்காங்க, இதே மலேசியாவில் எவ்வளவு நல்ல சபைகள் இருக்கியா. You can do great things for the kingdom of God. மறுபடியும் சொல்றேன், உன்னை வச்சு கண்ணு முன்னாள் மதியில கர்த்தர் ஒட்டைப்பா. ஆமென். இதுல இருந்து நீ இதுக்காக நீ 4 பேரை எதிர்பார்க்க தேவையே இல்லை. உன்னை வச்சு ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்வார். ஐயோ, உங்களோட தெரியாம நான் சொல்றேன். ஆமென். உங்களை என்ன வச்சு மாறாத காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்வார், யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்வார், உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, glory, glory. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் சொல்லுவாய். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, நீ நல்லவளா இருக்கு. கரங்களை உயர்த்தி ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளை ஆராதிக்கும். உங்களோட வார்த்தை நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீர் எங்களை உயர்த்துவீர். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது இசையா புஸ்தகத்தில் சொன்னது போல காத்திருக்கிறவன் கழுகை போல சேட்டை அடித்து அவன் உயர பரப்பாண்டு நீ சொன்னீர். ஆண்டவர், உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில ராஜா வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஒன்மையில பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவர் தாமே எங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோடு எங்களை கொண்டு போறீர். ஆண்டவரே, சாதாரணமான பிள்ளைகளாய் புறப்பட்டு போகக்கூடாது. இயேசுடைய நாமத்தை தரித்து வல்லமையோடு புறப்பட்டு போகிற தெய்வ பிள்ளைகளா. ஆண்டவரே, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மட்டும் நாங்கள் வாழக்கூடாது. உமக்காக வாழ உதவி செய்யுங்க. பிரச்சனையும் போராட்டத்திலே வேதனையும் நொறுக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கூட வார்த்தையினால நீ பலப்படுத்தினீரே. ஆண்டவரே, உம்மோட திட்டத்துக்காக உம்முடைய சித்தத்துக்காக ஆண்டவர் தாமே சொன்னீரே. இதுவரைக்கும் நீ பார்க்காத, இதுவரைக்கும் நீ கேட்காத, நீ கேட்பேன்னு சொன்னீர். ஆண்டவர், உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஒரு வல்லமையான தெய்வ பிள்ளைகளா எழும்ப ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த சுவிசேஷத்தை தைரியத்தோடு புறப்பட்டு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ற பிள்ளைகளா இருக்க கர்த்தர்
ஆயத்தப்படுத்திக் கொண்டதுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய